ஊரில் மழை பெஞ்சிருச்சான், நல்ல மழையான். எங்கள் சின்னம்மா ஃபோன் அடிச்சிச்சு. ஆத்தா விதை நல்லா வாங்கி போட்டு வந்துச்சுல இன்றைக்கி விதைக்க பிறண்டு விதைக்க போகுது. ஆத்தா விதைக்க போயிலே சொன்னேன், ஏம்மா இன்றைக்கி கனவு சரியில்லாமல் கண்டேன், ஏண்டு கேளு, கனவு காலங்காத்தால் வெள்ளிக்கிழமை போடுதும் புதுச்சேலை வாங்குற மாதிரி கனவு கண்டேன், நல்லா கனவு எங்களை பார்த்து போயிட்டு வாதாயின்ட்டேன். சரித்தே நான் நல்லபடியாக பார்த்து போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிடுச்சுங்க. போனது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோனில் ஆறுது அப்படின்ட்டேன். யார்த்தாது பானுவா அப்படின்டாங்க. ஆமாம் அப்படின்னு. இந்த உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அடாடாடா என்னடா அம்மான்னு சொல்லிட்டு கட்டு பண்ணிட்டாங்க, இப்போ தான் நம்ம அம்மா கிளம்பி போகுது, நம்ம கனவு வர சரியில்லாமல் கண்டோம், நல்லபடியாக பார்த்து போயிட்டு வாண்டு இப்போ தானே பசி ஏற்றி விட்டோம், அம்மான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்களே என்ன செய்யுது அப்படின்னு நான் இங்கே வாதமாக வதச்சிக்கிட்டு கிடக்கேன். மறுபடியும் அதே ஃபோன்லேருந்து வீடியோ கால் வருது. என்னது கத்துது, வீடியோ கால் வருது. என்ன வீடியோ கால் வருது, இது யார் நம்பர் தெரியலையே, யாருன்னு தெரியலையே என்று எடுத்துக்கிட்டு பார்க்குறேன். எங்கள் அம்மா மூஞ்சி கொண்டு வந்துட்டு பானுமதி அப்படிங்குது பசுக்குள்ளே இருந்துக்கிட்டு. ஏம்மா இது யார் போடும், என்ன இப்படி திடீர்னு இப்போ தானே கிளம்பி போடும், அதுக்குள்ளே மகளை பார்க்க முடியலன்னு வீடியோ கால் வரையாக்கா என்ன அப்படின்ட்டேன். அதுக்கு சொல்லுது, ஏத்தே பஸ்ஸில் ஏறி வரையில இவங்க உன் சப்ஸ்கிரைபர் அத்தே நம்பரை கேட்டு வாங்கி என் பேசணும்டாக, அதை அடித்தா நீ பேசுன அதோட கட் பண்ணிவிட்டு வீடியோ காலில் மூஞ்சியை பார்த்து பேச போகிறேன்ட்டாங்க. அதோட சரின்ட்டு வீடியோ காலில் வந்திருக்கேன். நான் இங்கே பதறி போயிட்டேன். என்ன பாருங்க, அதோட அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க அந்த அக்கா வெறி ஈஸ்வரி அடிக்கடி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே கிடப்பா பார்த்துங்க. பஸ்ஸில் பார்த்துட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு நம்பரை எப்படி பிடிச்சி வாங்கிட்டாங்க. வாங்கி ஏற்றே நல்லா பேசுகிறத்தே, அப்படி பேசுகிறத்தே, பால் காய்ச்சுக்கு அட்ரஸ் சொல்லாமட்டேத்தே வந்திருப்பினத்தே அப்படின்ட்டு என்னையே மாதிரியே அந்த அத்தாவும் பேசுகிறா பார்த்துக்குங்க. அந்த அக்காவும் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல நல்ல உறவுகள்லாம் பார்க்குறியே, என்னைய மாதிரி பார்த்து நல்லபடியாக மனச மக்கள் நல்லபடியாக லைக்க பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கணும் என்னங்க. எங்கள் அம்மா நல்லபடியாக போய் விவசாயத்தில் போய் நிலத்தில் போய் உழுது விதைச்சி விட்டுட்டு வரட்டும். எங்கள் அப்பு இருக்கிற காலத்தில் அது பாட்டுக்கு விவசாயத்தை விலையை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு ஊரில் இருந்துச்சு. எங்கள் அப்பு இல்லாமல் இருக்கும் பிள்ளைதான் தஞ்சம் பண்ணி இங்கே வந்துருக்கையில் எங்களுக்குள்ளே வேலையை பார்த்துக்கிட்டு இருமாண்டா. இல்லை என் காடுகளை கிடக்கையில் அதுக்கு நான் சாகு வரைக்கும் விவசாயத்தை பார்த்துட்டு என் தலைக்கு அப்புறம் எப்படி நடக்குதோ எனக்கு தெரியாது. அது வரைக்கும் சாமிநாதனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, இந்த வரி சொத்துலாம் போட்டுவிட்டு இந்த பொம்பளை ஓடிடுச்சுங்க 3 பொம்பளை பிள்ளைகளும் அப்படின்னு ஊரில் சொல்லிடக்கூடாது. எல்லாம் உழுது விவசாயம் பண்ணிட்டுதான் வரி வேண்டும், விவசாயத்துக்கு நெல்லை விதைக்கிறதுக்காக போயிருக்குங்க. நல்லபடியாக அந்த வருஷம் விளையணும்னு எல்லா மக்களும் வேண்டிக்கங்க என்னங்க. லைக் பண்ணுங்கள். அப்படி பேர் எங்கள் ஆத்தா போன வரைக்கும் பதறி போயிட்டேன்.